இன்றைக்கி நாம் பார்க்க போவது ராம் குறுங்காலீஸ்வரர் கோவில். ஏன்னா குறுங்காலீஸ்வரன் ஈசன் பேருள்ள கோவிலை சொல்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் ராம்னு சொல்கிறேன். இது ரெண்டும் ஏன் நான் இந்த கோவிலை காட்டும்போது சொல்ல வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. ராமாயணங்கிறது எங்கே ஆரம்பித்தது? அயோத்தியில் ஆரம்பித்து அதன் பிறகு ஆந்திரா வழியாக, தமிழ்நாடு வழியாக, இலங்கை வழி அந்த நிகழ்வுகள் போகின்றது அல்லவா? அப்படி செல்லும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு சென்னையிலே 2 இடங்களிலே நடைபெறுகின்றது. நிறைய பேருக்கு நிச்சயமாக இது தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வு இந்த இடத்திலே நடந்தது என்று வரலாறு சொல்லும்போது, நான் அந்த இடத்தை பார்க்கும்போது, அந்த மண்ணை மிதிக்கும்போது உடம்பு புல்லரித்தது என்பதுதான் உண்மை. அது என்ன என்று நாம் இப்பொழுது பார்ப்போமா? இப்பொழுது கோவிலுக்கு எதிரே 16 தூண்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு தூணிலும் ஆன்மீக நிகழ்வுகள் சிற்பம் மூலம் விளக்கப்படுகின்றது. அந்த சிற்பங்களை பார்க்கும்போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை மிக துல்லியமாக, அழகாக, நேர்த்தியாக சிற்பம் செய்தவன் மிக அழகாக அதை செய்துள்ளான். மிகவும் பாராட்டக்கூடியது. இது சோழர் காலம் மற்றும் பல்லவர் காலத்தில் செய்யப்பட்டது. இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதும் சோழர் காலம் மற்றும் பல்லவர் காலத்தில். இங்கே மூலவர் குறுங்காலீஸ்வரர், அம்மன் தர்மசம்வர்த்தினி அல்லது அறம்வளர்த்த நாயகி. இங்கே இருக்கும் தீர்த்தம் குசலப தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 16 தூண்களில் இருக்கும் சிற்பங்களைத்தான் நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றேன். இதோ இப்போது ஸ்ரீ நரசிம்மர். ஒவ்வொரு சிற்பம் காட்டும்போதும் அதன் மேலே எழுதப்பட்டுள்ள வாக்கியத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸ்ரீ காலசம்ஹாரர். ராமாயணத்துக்கும் இந்த குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். இதோ கதைக்குள் நாம் போகலாம். நாம் பார்க்கும் இந்த குறுங்காலீஸ்வரர் கோவிலில் என்ன ராமாயண நிகழ்வு நடந்தது என்பதை பார்ப்போம். இந்த ராமாயணத்திலே ராமர் அவர்கள் ராவணனை அழித்துவிட்டு திரும்ப அவர் அயோத்திக்கு சென்று பட்டம் சூட்டிக்கொள்கின்றார் அல்லவா? அப்பொழுது அங்கிருக்கும் மக்கள் சீதையின் கற்பை பற்றி களங்கம் சொல்ல சிலர் சீதாதேவி அவர்கள் மனம் உடைந்து வால்மீகியுடன் காட்டிற்கு சென்று விடுகின்றார். அவள் அப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கின்றாள். வால்மீகியுடன் சென்ற அவள் லவன், குசன் என்ற 2 மகன்களை பெற்றெடுக்கின்றார். அங்கே அயோத்தியிலே ராமர் அஸ்வமேத யாகம் செய்கின்றார், குதிரையை கட்டி வைத்து. இதை கேள்விப்பட்ட வால்மீகி லவனையும் குசனையும் விஷயத்தை சொல்லாமல் அங்கே அயோத்திக்கு அனுப்புகின்றார். அங்கே சென்ற அவர்கள் ஒரு மன்னன் மனைவி இல்லாமல் அஸ்வமேதம் செய்தால், யாகம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்கும்? அது மட்டுமா? அங்கு சென்றவுடன் தான் தெரிகின்றது ராமரின் குழந்தைகள் தான் நாம் என்று. அவர்கள் கோபப்பட்டு அந்த குதிரையை இங்கே அழைத்து வந்து விடுகின்றனர். குதிரையை காணும் என்று தேடிக்கொண்டு ராமனின் 2 சகோதரர்கள் சத்ருகனன் மற்றும் லக்ஷ்மணன் இங்கே வருகின்றார்கள். அப்பொழுது அவர்களுடன் போரிட்டு அவர்கள் 2வரையும் வீழ்த்துகின்றார் இந்த லவன், குசன். போரிலே அவர்கள் தோற்கின்றார். இதனை அறியாது ராமர் அவர்கள் கோபத்துடன் புறப்பட்டு வர லவனும் குசனும் ராமருடன் போரிட, அப்பொழுது வால்மீகி குறுக்கிட்டு ராமரிடத்திலும் லவன் குசன் இடத்திலும் முழு விவரங்களை விளக்குகின்றார். லவன் குசன் இடத்திலே வால்மீகி சொல்கின்றார், இந்த காரணத்திற்காகத்தான் உன்னுடைய அம்மா சீதாதேவி ராமரை விட்டு பிரிந்து வந்தாள் என்று கூற, அங்கு எல்லா விஷயங்களும் சுபமாக முடிகின்றது. அதே நேரத்திலே தந்தையை மகன்கள் எதிர்த்ததால் லவனுக்கும் குசனுக்கும் பித்ருதோஷம் ஏற்படுகின்றது. அப்பொழுது வால்மீகி இதோ இங்கே நாம் பார்க்க போகும் குறுங்காலீஸ்வரரை வணங்கினால், அவரை குறுங்காலீஸ்வரனை பூஜை செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்று சொல்ல, லவனும் குசனும் இங்கிருக்கும் சிவனை பூஜை செய்து தங்களுடைய பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்கின்றனர். ஓம் நம சிவாய. ராம். இப்பொழுது நாம் கோவிலின் உள்ளே செல்ல போகின்றோம். இதோ பிரகாரம், மூலவர் கோபுரம், இதோ ராஜகோபுரம் எதிரே. இங்கே அதிகார நந்தி உள்ளது, மிக விசேஷமானது. இந்த கோவில் குறுங்காலீஸ்வரர் கோவிலானது
சென்னையில் மிக பிரசித்தி பெற்ற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பாக சென்னையில் இருப்பவர்கள், சென்னைக்கு வருபவர்கள் இந்த இராமாயண நிகழ்வு நடந்த இடத்தை சென்று பார்க்கும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதோ கோவிலின் வரலாறு இங்கே எழுதப்பட்டுள்ளது. ராம் 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 ராம். இங்கே இருக்கும் சிவபெருமானை நீங்கள் காணுங்கள். மூர்த்தி சற்று சின்னதாக உள்ளது, ஆனால் உள்ளே சென்றவுடன் நமக்கு ஒரு பிரமிப்பையும் பக்தியும் கொடுக்கின்றது. லவனும் குசனும் பூஜை செய்த இடமல்லவா இது? ஓம் நமச்சிவாய. ராம் ராம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.